பத்திரிகை செய்திகள் தவறானது. அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்கிறேன். டெண்டரே இன்னும் முடியல. எங்களுடைய முதலமைச்சர் சொன்னது உண்மை. இன்னைக்கு சட்டப்பேரவையில ஒரு முக்கியமான விவாதம் கிளம்பியிருக்கு. அது என்னன்னா, புதுசா அமைக்கப்பட போற முதலமைச்சரோட அலுவலகம் தொடர்பான டெண்டர் விவகாரம் தான். இப்போ இருக்கிற முதலமைச்சர் அலுவலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது தளத்துக்கு மாற்றுவதற்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு சுமார் 5,54,00,000 ரூபாய் மதிப்புல டெண்டர் விடப்பட்டிருக்கு. ஆனா இது குறித்து எதிர்க்கட்சியினர் ஒரு சில கேள்வி எழுப்பியிருக்காங்க. குறிப்பா ஆகஸ்ட் 13 டெண்டர் அறிவிப்பு வெளியான நிலையில ஆகஸ்ட் 17ஆம் தேதி தான் அந்த அறிவிப்பு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளிதழில் டெண்டர் மதிப்பு 5,54,00,000 குறிப்பிட்டிருந்தாலும் அரசு இணையதளத்துல தொகை இருக்கின்ற இடத்துல NA அப்படின்னு இருந்ததாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இதனால டெண்டர் விவகாரத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கா, முறையாகத்தான் நடந்துச்சா அப்படின்ற கேள்வி சட்டப்பேரவையில எழுந்திருக்கு. இதுக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னன்னா, அலுவலகத்தை மாற்றுவது இடவசதிக்காகவும் நிர்வாகிகளோட வசதிக்காகவும் தான். டெண்டர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தவறானது அப்படின்ட்டு ஒரு பதில சொல்லியிருக்காரு. அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும் போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர